ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை எனக்கு சான்ஸ் கொடுத்து மற்ற டைம்லலாம் என்னை கலட்டியா விடுறீங்க. உங்களுக்குலாம் நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்க. இப்படி தாங்க நேற்று ஒத்த மேட்ச்ல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சஞ்சு சாம்சன் எல்லா விமர்சனங்களுக்குமே பதிலடி கொடுத்துருக்காரு. நேற்று மேட்ச்ல நம்ம இந்தியா வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி செமிஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆயிட்டோம். உண்மையிலே நேற்று மேட்ச் நம்ம வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு முழு காரணம் சஞ்சு சாம்சன் மட்டும்தாங்க. ஏன்னா ஒரு பக்கம் 195 ரன் அப்படின்ற ஒரு இமாலய டார்கெட்டை சேஸ் பண்ணுறோம். அதுக்கு தகுந்தாப்புல ஸ்டார்டிங்கில் வந்த பேட்ஸ்மேன் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இசான் கிசான் அபிஷேக் சர்மாலாம் வர நடைக்கட்டன்னு கிளம்பிட்டாங்க. ஆனால் சஞ்சு சாம்சன் ஸ்டார்டிங்கில் வந்த மனுஷன் நான் கடைசி வரைக்கும் நின்று மேட்சை வின் பண்ணி கொடுக்காம போகமாட்டேன் அப்படின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து 97 ரன் எடுத்து பட்டை கிளப்பினாருங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நேற்று மேட்ச்ல சஞ்சு சாம்சன் 12 4 4 6 வந்து அடிச்சிருக்காரு. ஒவ்வொரு தடவை அவர் பெரிய ஷாட் அடிக்கும் போது நமக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லை. ஐயோ இப்படியே அதிரடியா விளையாடுறாரு, சஞ்சு சாம்சன் அடுத்து அவுட் ஆயிடுவாரோ இப்போ அவுட் ஆயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லைங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நேற்று சஞ்சு சாம்சன் அடித்த ஷாட் எல்லாமே ப்ராப்பரான ஷாட்டு. சும்மா குருட்டு சுத்தாம நான் கரெக்டாக பிளான் பண்ணி தான் விளையாடுவேன் அப்படின்னு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு. அவர் அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தனால தான் நேற்று மேட்சை நம்மளால வின் பண்ண முடிஞ்சுச்சு. இதனால தான் சஞ்சு சாம்சனை எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. நேற்று சஞ்சு சாம்சன் மேட்சை முடிச்சுட்டு நடந்து வரும்போது நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சஞ்சு சாம்சன் ஒரு சூப்பரான விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னாப்பா ஒரு மேட்ச் விளையாண்டா பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால் நேற்று சஞ்சு சாம்சன் கொடுத்த இன்னிங்ஸ் வந்து பல இன்னிங்ஸ்க்கு வந்து சமங்க. ஏன்னா நிறைய பேட்ஸ்மேன்ஸ் வந்து லீக் மேட்சஸ்ல வந்து விளையாடலாம், எவ்வளோ ரன்னு வேணா எடுக்கலாம், அதிரடி காட்டலாம், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நேற்று மாதிரி ஒரு ப்ரெஷரான மேட்ச்ல அவ்வளோ பெரிய டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட ப்ரெஷர் இல்லாமல் இதுதான் என்னோட பிளானு, இதுக்கு தகுந்தாப்புல விளையாடுவேன் அப்படின்னு சஞ்சு சாம்சன் கொஞ்சம் கூட ப்ரெஷர் இல்லாமல் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்தாரு பார்த்தீங்களா. கண்டிப்பாக அது வந்து பல இன்னிங்ஸ்க்கு வந்து சமம். இப்போ சஞ்சு சாம்சனை பார்த்து பல பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா பரவாயில்ல சஞ்சு சாம்சனை வந்து சிஎஸ்கே வந்து எடுத்துட்டாங்க, சஞ்சு சாம்சன் வந்து இன்னொரு தோனி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சஞ்சு சாம்சனை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தோனிக்கு சமம் இல்லைங்க, 2 தோனிக்கு சமம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா தோனியாவது கடைசி நேரத்தில் வந்து அதிரடி காட்டுவார், எப்படியாவது மேட்சை வின் பண்ண வைப்பார். ஆனால் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கடைசி வரைக்கும் கொடுத்து மேட்சை வின் பண்ண வச்சிருக்காரு. இப்போ சஞ்சு சாம்சன் நேற்று ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து மேட்சை வின் பண்ணி கொடுத்தனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து பயங்கர குஷி ஆயிட்டாங்க. சஞ்சு சாம்சனை விடக்கூடாதுப்பா, நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஏன்னா எல்லா மேட்சும் விளையாடுறது முக்கியம் இல்லை, ஒத்த மேட்ச்ல விளையாண்டாலும் தரமாக சஞ்சு சாம்சன் மாதிரி வந்து விளையாடணும், அதுதான் முக்கியம். எப்படியோ சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கே கிடைச்சிட்டாரு, சிஎஸ்கே சஞ்சு சாம்சனை விடவே கூடாது அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து குஷி ஆயிட்டாங்க. இப்போ இதே மாதிரியே சஞ்சு சாம்சன் நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சஞ்சு சாம்சனோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.